வார்த்தை மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள் திருச்சபை வந்து கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நிறைய பேருக்கு வாயே வரல. அவர் வரும்போது வந்தையா நாங்கள் இன்னும் நிறைய வேலை இருக்குதுன்ற மாதிரி இருக்குங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் நமக்கு முன்னறிவித்திருக்கிறது. அதை நோக்கி சபை மக்கள் நாம் நகர வேண்டிய கட்டத்திற்குள் நாம் வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அதன் அடிப்படையிலே சில காரியங்களை இன்றைய தினத்தில் ஜெபத்திலே என்னோடு கூட ஆண்டவர் என் உள்ளத்தின் ஆழத்திலே அவருடைய சத்தத்தை துணிக்க செய்து என்னோடு கூட இடைப்பட்டதை என் ஆவியில் உணர்ந்து நீ போய் பேச வேண்டியதை நான் உங்களுக்கு பேசுவேன் சொல்லுவேன் என்று சொன்னபடி நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் இன்றைக்கு அறிய போகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் வாசிக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. மீதி பேரெல்லாம் என்னைய பாருங்க. இன்றைக்கு செய்திக்கு தலைப்பாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி நான் செய்திக்குள் உங்களை கொண்டு வரட்டும். பரலோகத்தினுடைய நம்பிக்கை நீங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஏதோ ஒரு கதை கேட்குற மாதிரி உட்காந்துருக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. பரலோகம் சொல்லுகிறதை கொஞ்சம் அப்படி கவனிச்சிங்கன்னா உங்களை குறித்ததான ஒரு நம்பிக்கையை பரலோகம் வெளிப்படுத்த அல்லது ஒரு எதிர்பார்ப்பை பரலோகமானது எதிர்பார்த்திருக்கிறதை நாம் செய்தியில் அறிய முடியும். கிறிஸ்துவுக்குள் நாம் ரட்சிக்கப்பட்டு வந்து திருச்சபையில் சேர்ந்ததுக்கு பிற்பாடு வாரத்திற்கு ஒரு முறை அநேக கிறிஸ்தவர்கள் திருச்சபைக்கு வருகிற ஒரு பழக்கத்தை, ஒரு அனுசரிப்பை வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரலோகம் என்பது நம்மை ரட்சித்ததனுடைய முழு நோக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் உங்கள் மீது தன் கண்களை வைத்து பரலோகத்தினுடைய பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில மறந்து வாழ்கிறார்கள். என்ன பிறகு சொல்றீங்க? இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் இன்றைக்கு சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா சிசிடிவியுடைய கேமராக்கள் அதிகமாக பொருத்தப்பட்டு நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகரத்தில், தமிழ்நாடு, இந்தியா முழுக்க சொல்கிறேன். எதற்கு அப்படி கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள்னா, எங்கேயும் ஒரு குற்ற செயல் நடந்துவிடக்கூடாது, யாருக்கும் எந்த ஒரு தீங்கு வந்துவிடக்கூடாது, அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எதிலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காய் நம் ஒவ்வொருவரையும் இந்த அரசாங்கம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? பாதி பேர் யோசிக்கிறாங்க, அப்படிலாம் இருக்குதா? உங்க போனே உங்களை ட்ராக் பண்ணிட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஓகே, ரைட். ஒரு அரசாங்கமே தேசத்தில் வாழ்கிற நம்மை ஒரு உற்று நோக்கி நம்மளுடைய கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சிக்னல் கிராஸ் பண்ணா வாட்ச் பண்றாங்க, உடனே நம்பர் வருது, உடனே மெசேஜ் வருது, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, ஹெல்மெட் போடாம போனீங்க, நீங்க இந்த இடத்துல சண்டை போட்டீங்க அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல மக்களை அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு நம் மீது நம்பிக்கை வராதபடியினால் தான் அப்படி செய்யுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரசாங்கம் எந்த மனுஷன் நாங்கள் நம்புறதுக்கெல்லாம் ஆளு கிடையாது. எந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணுவீங்க, உங்களுடைய தவறுகளை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் உங்கள் மேலே ஒரு அதிகாரத்தை, ஒரு கண்காணிப்பை வைத்திருக்கிறோம் என்று அரசாங்கம் விரும்புகிறது. அதை விட பரலோகம், நம்மை ரட்சித்த பரலோகம், பரலோகத்தினுடைய எஜமானன் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்காணித்து எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் உங்களை குறித்ததான ஒரு நம்பிக்கையை நான் அறிகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். கொலோசை பட்டணத்தில் இருந்த சபைக்கு பல நல்ல விஷயங்களை பவுல் கேட்டு பல போதனைகளை அவர் எழுதும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எழுதுகிறார். கொலோசை பட்டணத்தில் இருக்கிற தேவ சபையே, நீங்கள் பரலோகத்திற்குரிய நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன் என்று பவுல் எழுதுகிறார்.
இன்றைக்கு நீங்கள் பரலோகத்திற்குரியவர்களாக, கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக, கிறிஸ்துவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ்கிறீர்களா என்று உங்களை நீங்களே நிதானியுங்கள். உலகத்தில் பலவிதமான ஒழுங்குமுறைகளை வைத்து மனிதனுடைய வாழ்வியலை கற்றுக் கொடுக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இன்றைக்கு இருக்கிற உலகத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். உலகத்தில் பலவிதமான மோட்டிவேஷனல் பேசுகிறாங்க, பாசிட்டிவாக பேசுங்க, இன்னும் நிறைய வாய்ப்புகள் உண்டு, இது இருக்குது அது இருக்குது என்று சொல்லி நம்மை அவர்களுடைய உலக அறிவுக்கு நம்மை உட்படுத்துகிறார்கள். நாமும் அதை பல நேரத்தில் ஆமோதித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் இவ்வுலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இயேசு உலகத்திற்கு உரியவரே அல்ல. ஆனால் ஒரு நாள் அரசாளுவார். ஒரு நாள் எல்லாவற்றையும் தம்முடைய அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தோடு கூட 1000 ஆண்டுகள் இதே பூமியிலே தான் அவர் மகாராஜாவாய் அரசாள போகிறார். கைகளை தட்டி மகாராஜாவுக்கு அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தார் அல்ல, இயேசுவும் உலகத்தார் அல்ல. அவரே சொல்லிட்டார், நான் இவ்வுலகத்திற்குரியவன் அல்ல. நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்ல வரீங்க? நாம் பரலோகத்திற்குரியவர்கள், பரலோகத்தினுடைய சட்டங்களை, நியாயங்களை, நீதிகளை கடைபிடிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன் நம்மை பரலோகம் நம்பி இருக்கிறது? இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபையில சேர்ந்துட்டோம், வாரத்துக்கு ஒரு முறை ஆண்டவரை பாடுறோம், காணிக்கை பலிகளை செலுத்துறோம், நம்ம ஆண்டவர்களை எல்லாமே வந்து பேசுறோம், அவர்கிட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்றோம். அதுக்கு மட்டும்தான் சபையா? அதுக்கு மட்டும் கிடையாது. நித்தியத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் திருச்சபையினுடைய ஒழுங்குகளிலே நாம் தேவனை தரிசித்து தொழுது கொண்டு அவரையே முழுமையாய் நம்பி வாழ்வதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பின் வாழ்க்கை. அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளை நான் பார்த்திருக்க கூடும். குறிப்பாக வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகத்தினுடைய மாடல் உலகத்திற்குள், டிஜிட்டல் உலகத்திற்குள் பல வாய்ப்புகளுக்காக அநேக வாலிபர்கள் தங்களை அதிகமாய் ஒப்பு கொடுத்து ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. திருச்சபையினுடைய ஆராதனை ஊழியத்திலே வாலிபர்களுடைய இன்வால்மெண்ட், ஐக்கியம் என்பது அநேக வாலிபர்களை விட்டு வெளியே போயிருக்கிறது. இன்னும் பெரியவங்களும் ஒரு நடுநிலையான வயது உள்ளவர்கள் தான் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறார். ஆனால் வாலிபர்கள் தேவனுடைய பாரத்தை, பரலோகத்தினுடைய நம்பிக்கையை மறந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தினுடைய கவர்ச்சி அவர்களை வேறு விதமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. மூத்த பரிசுத்தவான்களை பார்த்து தாழ்மை, அன்பு, தேவனுடைய பயபக்தி, வேத வசனத்தினுடைய வழிநடத்துதல் எல்லாவற்றிலும் தன்னை காத்து நடக்கிற அநேக கற்புள்ள வாழ்க்கையை வாலிபர்கள் என்று வாழ்கிறார்கள். அன்னைக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அன்னைக்கு அதை வாழ்ந்து காமிச்சாங்க. இன்னைக்கு நாங்கள் அதை கடைப்பிடிச்சதுனால கிறிஸ்துவுக்குள்ளாக நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற எந்த யங்ஸ்டர்ஸ் ஊழியரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அதற்கு மாறாக மூத்த ஊழியர்கள் இருப்பார்கள். அவர்களை பாருங்க, அவங்க செய்திகளை கேளுங்க, அவங்க கடந்து வந்த சாட்சியின் அனுபவத்தை கேட்டு உங்கள் ஆவியில் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பதான் நீங்க பரலோகத்தினுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற முடியும். அந்த ப்ராசஸ் நடக்கும். இன்னைக்கு கவர்ச்சிகரமாய் பாடுகிறார்கள், பேசுகிறார்கள், ஆடுகிறார்கள் என்று உங்களை நீங்களே வஞ்சனைக்குள் மாட்டி உங்கள் ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். யாராய் கூட இருக்கட்டும், உலகம் அதி தீவிரமாய் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. பரலோகம் நம்மளை நம்பி இருக்கிற ஒரே ஒரு நோக்கம், ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுடைய சட்ட திட்டங்களாக வேத பிரமாணங்களுக்கு நம்மை முற்றிலுமாய் கீழ்ப்படுத்தி அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தின் உறவிலே பலப்பட வேண்டும் என்றுதான் வேதம் விரும்புகிறது, பரலோகம் நம்புகிறது. நீங்க என்ன பண்றீங்க? செய்தி வாரத்துக்கு ஒரு முறை கேட்குறோம், இல்லைன்னா நம்ம கையில் இருக்கிற செல்போனை வச்சுட்டு யாரும் பேசுறதை கேட்குறோம். அப்படி கிடையாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வசனங்களை பேசி நம்மை நிச்சயத்துக்கு ஆயத்தப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற செய்திகளை நீங்கள் அதிகமாக கேட்கும் பொழுது உங்கள் ஆவியிலே ஒரு அனலானது இருந்து கொண்டே இருக்கும். தேவன் மீது ஒரு பக்தி வைராகியத்தினுடைய அன்பு வெளிப்படும். அவருக்காக எந்த பாடுகளையும் நான் சகிப்பேன், எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்ற என்னை ஆண்டவருக்கு முழுமையை ஒப்புக் கொடுப்பேன். காரணம், கர்த்தர் என்னை நம்பி இருக்கிறார், பரலோகம் என்னை நம்பி இருக்கிறது என்கின்ற ஒரு பயபக்தியோடு கூட நாம் வாழ வேண்டும்.
அநேக திருச்சபைகள் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நான் எல்லா சபைகளிலும் இந்த காரியத்தை தான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு வருகிறார் என்ற செய்தியும், நீதியை குறித்த செய்தியும், பரிசுத்தத்தை குறித்த செய்தியும், தேவனோடு கூட இருக்க வேண்டிய தேவனுடைய அன்பின் ஐக்கியத்தை குறித்ததான செய்திகளை எல்லாம் அநேகர் இரண்டாதாரமாய் வைத்துவிட்டு முதலாம் காரியத்தை ஐஸ்வர்யம், செழிப்பு, பொருளாதாரம், உலக சம்பந்தமான லௌகீக வார்த்தைகளை, வசனங்களை உங்களை பேசி பேசி பரலோகத்தினுடைய நித்தியத்தினுடைய எண்ணங்களே நம்மை விட்டு அகற்றி விட்டார்கள். நான் யாரையும் தாக்கி பேசல, நீங்க அப்படிப்பட்ட செய்தியில போய் மாட்டிக்காதீங்கன்றதுக்காக நான் ஒரு அன்பின் எச்சரிப்போடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நேற்று தினத்தில் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பாரத்தோடு கூட பேசினார். நான் என் பிள்ளைகளை நம்பிட்டு இருக்கிறேன். ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருவர் மீதும் தேவன் ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். கடினமாய் உழைக்கிறோம், பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், குடும்பத்துக்காக உழைக்கிறோம், நமக்காக உழைக்கிறோம், நம்மளுடைய மற்ற எதிர்காலத்துக்காக உழைக்கிறோம் என்று சொல்லி இந்த ஒரு குதிரைக்கு கடிவாளத்தை போட்டதை போல இந்த உலகத்திற்குள் இருக்கிற மற்ற மனிதர்களோடு கூட நம்மை கம்பேர் பண்ணி மற்ற காரியத்தோடு கூட அதிக போட்டியோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்லதுதான், உலகத்தில் வாழ்றவருக்கு சில விஷயங்கள், சில போட்டிகள் இருப்பது நல்லதுதான், நான் வேணாம் சொல்லலை. ஆனால் அதிலே நின்றாதீங்க, அதுக்கு மேலே நித்தியம்னு ஒன்று இருக்குது. கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நித்தியத்தை நோக்கி அதிகமாக ஓட வேண்டிய நாம் பல நேரத்தில் நித்தியத்தை மறந்து வாழ ஆரம்பித்து விட்டோம். பரலோகம் நம்மளை நம்பி இருக்கு, உங்களை ரொம்ப ரொம்ப நம்பி இருக்கு. என்ன செய்ய வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறதை மாத்திரம் நான் சொல்லி நேரத்திற்கு நான் முடிக்க விரும்புகிறேன். பொதுவாகவே பரலோகம்னா இயேசு மகாராஜா சொல்றேன், சரிங்களா? தேவ தூதர்கள் நம்மளெல்லாம் உற்று பார்த்துட்டு இருக்கிறாங்க வசனம் சொல்லுங்க. பரலோகத்தின் எஜமான ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுதின வாழ்வை ஒரு எதிர்பார்ப்போடு கூட எதிர்நோக்கி நம்மை வழிநடத்த விரும்புகிறது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் மறந்துட்டு காலையில் எழுந்தால் ஜபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஆண்டவரோடு உறவாடுறது இல்லை, ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, எதுவுமே செய்யாமல் அரக்க பறக்க நல்லா தூங்கி எழுந்துட்டு அரக்க பறக்க ஓடிக்கிட்டு அந்த ஒரு நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணுறோம், நடுவில் ஞாபகம் வந்தால் ஸ்தோத்திர ஏசப்பா, நடுவில் ஞாபகம் வந்தால் ஏசுநாதா அப்படின்னு நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டைலாகை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது பரலோகம் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அல்ல. நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பரலோகம் விரும்புறதுல ஒரே ஒரு விஷயம் தாங்க, சிம்பிளாக சொல்லி முடிக்கிற மாதிரி. பரலோகத்தின் தேவனும் நீங்களும் இசைந்தவர்களாய், ஹலோ லிசன், பரலோகமும் நீங்களும் இசைந்தவர்களாய், தேவனோடு கூட உறவாடுகிறவர்களாய், அன்பில் களி கூறுகிறவர்களாய் நிமிடந்தோறும் இருக்க வேண்டும் என்று பரலோகம் விரும்பி கொண்டிருக்கிறது. தந்தை அழகாப்பாங்க, அன்பு பெருகுதையா என்னப்பாவும் சமூகத்திலே, அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே. இதுதான் பரலோகம் விரும்புது. அவர்கிட்ட நீங்க அன்பா பேசிக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் கூட இருக்கட்டுமே, பயங்கர மனம் கசப்பான காரியங்கள் இருக்கட்டும், நிகழ்வுகளாக நடந்திருக்கட்டும், இருதயங்கள் உடைந்திருக்கட்டும், என்ன உணவு நடந்திருக்கட்டும், இழப்புகள் வந்திருக்கட்டும், தோல்விகள் வந்திருக்கட்டும், என்ன உணவு வந்திருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கட்டும், நல்ல பண உயர்வு வந்திருக்கட்டும், நல்ல ஒரு செழிப்பு வந்திருக்கட்டும், என்ன வந்தாலும் அவரோடு இருக்கிற அந்த உறவில் மட்டும் டிஸ்டர்பே இல்லாமல் கனெக்ஷன் சரியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. நல்ல கையை தட்டி அல்லேலூயா. பரலோகத்தினுடைய சமூகத்தை நான் அதிகமாக உணர்ந்தவன் ஆவியிலே. பலமுறை என்னுடைய ஜெப நேரங்களிலே, நேற்று தினத்தில் கூட நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். அந்த வீட்டில் அவர் ஏசிய சகோதரர் ஜோமனுக்கு பிரதர்ன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொன்னாங்க. எழுந்து அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவர்களுடைய மன வாஞ்சையை சொல்லுகிறேன். அவங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாம் இயேசுவிடத்தை நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு பலத்த மேகம் ஒன்று எங்களை மூடியது. அவருடைய சமூகம் அப்படியே கடந்து வந்து நின்றது. நான் உடனே சொன்னேன், உங்கள் எல்லைகளை விரிவாக்கும்படிக்கு இந்த மேகஸ்தம்பமானது உங்களோடு கூட இருக்கிறதை நான் பார்க்கணும்னு சொன்னேன். அந்த அம்மா அந்நிய பாஷை பேசுது. அல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுது. அல்லேலூயா.
அப்படிப்பட்ட உறவுன்றது எப்பவுமே இருக்கணும். நம்ம நின்னாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தேவ சமூகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, அது நம்மை தழுவி கொண்டிருக்கிறது நம் ஆவியில உணர வேண்டும். நிறைய பேருக்கு அந்த ஆவியில அந்த அனுபவம் இருக்காது, பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய அனுபவம் என்பது இந்த உலகத்தையே மறக்க செய்யும், தேவனை அதிகமாய் தேட வைக்கும். பல வேலைகளுக்கு நடுவில் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கோம், தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கோம், தன்னை அறியாமல் தன்னுடைய இருதயத்திலிருந்து துதி பாடிக்கொண்டிருக்கோம், தன் நாவிலிருந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரோடு கூட பல ஜெப விண்ணப்பங்களை அக்கினிமயமான ஜெபங்களாய் மாற்றி ஜெபிக்க செய்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் உறவினுடைய அடையாளம். நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அந்த சமூகம் வருத கூட உங்களால் பார்க்க முடியும். நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்துட்டு பல தடைப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து உங்களுக்கான ஒரு செவையான பாதையை, ஒரு ஆசீர்வாதம் பாதையை அது முன்னதாகவே சென்று எல்லாவற்றையும் சரி செய்து வைத்திருக்கோம். அதுதான் பரலோகத்தினுடைய பிரசன்னம். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சரி, பரலோகம் நம்மை நம்பி இருக்கிற 2 காரியத்தை நான் சொல்லிட்டு வேகமா முடிச்சிடுறேன். 2 முக்கியமான காரியம் இன்றைக்கு பரலோகம் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிக விருப்பத்தோடு கூட எதிர்நோக்கி இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு நிர்ணயமாக வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை அறிந்தவர்களாய் இந்த 2 காரியத்தை அதிகமாய் வேகத்தோடு கூட செயல்படுத்த உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முடிவை, ஒரு வைராக்கியத்தோடு கூட ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கலாம். முதல் காரியம் அதே கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவரை அறிகிற அறிவின் சித்தத்தை வாசிங்க. போதும், ஒரு நிமிஷம். இந்த பாயிண்டோட அந்த ஒரு கோர்வையான வசனம் அடுத்தது வாசிக்கலாம். முதல் காரியத்திலே நாம் பரலோகம் நம்மை நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்பதை நாம் முதல்ல பார்த்துவிட்டு பிற்பாடு அடுத்த காரியத்திற்கு நாம் போகலாம். தேவன் நம்மை ரட்சித்ததனுடைய முழு நோக்கமும் ஒன்றே ஒன்றுதான். ரட்சிக்கப்படாத வரைக்கும் நம்மளுடைய மனம் விரும்பினவைகளை நாம் பேசினோம், செய்தோம், செயல்படுத்தினோம், வாழ்ந்து காண்பித்தோம், சாதித்து காட்டினோம். இதெல்லாம் தேவனை அறிவதற்கு முன்பதாக. ஆனால் தேவனை அறிந்ததுக்கு பிற்பாடு நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், அவரை அறிகிற அறிவானது நம் இருதயத்தில் பெருக ஆரம்பிக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவு என்பது சாதாரணமாய் வராது. ஹலோ, லிசன். தேவனை அறிகிற அறிவு என்பதுதான் பரலோகம் நம் மீது வைத்திருக்கிற பெரிய நம்பிக்கை. ரட்சிக்கப்பட்டு தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுத்துட்டு சபையில சேர்ந்ததுனால நம்ம தேவனை அறிஞ்சிட்டோம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவு நமக்கு பரிசுத்த ஆவியினாலே வேத வசனத்தினாலே உண்டாக்கப்படுகிறது. அவரை அறிகிற அறிவு என்பது எது என்பதை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு பவுல் சொன்ன வேறு ஒரு அறிகிற அறிவை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். எரேமியா எழுதின எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. அவரை அறிகிற அறிவு என்பது எது என்பதை இயேசு சொல்லுகிறார். வாசிங்க. அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ. நல்ல கவனிங்க. என்னை அறிகிற அறிவு என்பது இதுதான். கிறிஸ்தவர்களாய் பெயர் பெற்றிருக்கிற நாம், ஹலோ லிசன், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற நாம், கிறிஸ்தவ மதம் என்று சொல்லப்படுகிற நாம் இன்றைக்கு செய்ய மறந்த ஒரு முக்கியமான காரியம், தேவனை அறிகிற அறிவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் அநியாயங்களையும் சில நேரத்தில் ஆமோதித்து விட்டோம்.
நீங்கள் அநியாயம் செய்கிறீங்கன்னு சொல்ல, அநியாயம் செய்கிறவங்களும் நம்ம சம்பந்தம் கலந்துட்டோம்னு அர்த்தம். அப்போல்லாம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் பேசினார் என்கிட்ட. நீங்கள் கிறிஸ்தவர் ஐயா, நீங்கள் போதகர், என்ன சொன்னார், நீங்கள் ஃபாதர் ஐயா, நீங்களாம் வந்து நியாயமாக பேசுவீங்க, நீங்கள் ஊழியம் செய்கிறதுலாம் நீங்கள் நியாயமாக பேசுவீங்க, கிறிஸ்டியானிட்டினாலுமே நியாயம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், எதை வச்சு அதை சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா நீங்கள் இயேசுவை வழிபடுறீங்க. ஹலோ லிசன், நல்லா கவனிங்க. ஏன்னா நீங்கள் இயேசுவை வழிபடுறீங்கன்னு. அப்போ நான் உடனே கேட்டேன், நீங்கள் கூட தான் இயேசு அறியாத ஒரு வழிபாட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அது சொல்லியா? எங்களை விடுங்க. என்னது? சத்தமா 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 சொல்லுங்க சிஸ்டர், எங்களை விடுங்க. நாங்கள் அப்படி தான், ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. ஏன்னா இயேசு நியாயாதிபதி. கையை தட்டு ராஜா. அவரை புகழும் போதெல்லாம் கையை தட்டுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எங்களை விடுங்க, நீங்க இயேசுவை வழிபடுறீங்க, நீங்க நியாயமா பேசுறீங்க, உங்க வாயில பொய் வராது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம், உங்க வாயில பொய் வராது, நீங்க உண்மையா இருப்பீங்க, நியாயமா நடந்துப்பீங்க, அநியாயம் பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்டா பாதி தலை தொங்கி போயிடும். அதெல்லாம் சில நேரத்தில் நம்ம இந்த உலகத்தில் அப்படிலாம் இருக்க முடியாதுயா. அப்படிலாம் இருந்தால் நம்மளே நம்ம தள்ளியே முக்காடை போட்டு உட்கார வச்சிருவானுங்கல்ல. கிடையாது. நாம் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் நியாயம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்பதுதான் அவரை அறிந்திருக்கிற அறிவு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நம்ம கிட்ட நியாயமே இல்லை என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. நீங்கள் பேசுகிற வார்த்தையில நியாயம் வேண்டும், நீங்கள் நடந்து கொள்ளுகிற கிரியைகளிலே நியாயம் வேண்டும். எனக்கு சாதாரணமாகவே இந்த அநியாயமா பேசுறவங்க கோபம் வரும், பயங்கரமா கோபம் வரும். எங்க வீட்டில் சொல்லுவாங்க, ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு. நான் சொல்லுவேன், அவங்க அநியாயமா பேசுறாங்க, இது அநியாயம் நடக்குது, இங்கே தப்பு நடக்குது, அது எப்படி என்னால் பொறுக்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, கத்தர் பார்த்து விட்டுருங்க. ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கு ஒரு பொய்யை கண்டால் கோபம் வருது, ஒரு அநியாயத்தோடு சம்பந்தம் கலந்தால் கோபம் வருகிறது, திருடினால் கோபம் வருகிறது, அல்லது சுயநலமாய் பேசினால் நடந்து கொண்டால் எனக்கு கோபம் வருகிறது. ஒரு தேவ மனுஷனா, நம்மை படைத்த, நமக்கு ரட்சிப்பை அளித்த, பரிசுத்த ஆவியை அளித்த, நம்மை நிச்சயத்தில் சேர்த்து வைத்து 1000 வருடங்கள் அரசால போகிற எஜமானனுக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம்? அவருக்கு என்ன கோபம் வரும்? சங்கீதத்தில் இந்த வசனம்லாம் இயேசுநாதரை வந்துட்டு வேற மாதிரி ஆக்கி வச்சிச்சு. சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுவான், வாசிங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை மறக்காம இயேசு கிறிஸ்துவே இந்த ஒரு கோணத்திலே நீங்க பார்த்து கொஞ்சம் பயபக்தியா வாழுவோம். ஓகே, 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். ஹலோ லிசன், மீதி பேர் என்னைய பாருங்க, சிஸ்டர் வாசிக்கிட்டோம், எல்லாம் என்னைய பாருங்க. அங்க சிஸ்டர் வாசிக்க போற அந்த குமார்ன்றவர் யார் தெரியுமா? சத்தமா சத்தமா பழைய காலத்திலேயே தாவீதுக்கு ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வெளிப்பாடு. யெகோவா தேவனை குறித்ததான பல ஆழமான சத்தியங்கள், பயங்கரமான காரியங்கள் வெளிப்பட்டாலும் கூட தேவகுமாரனை குறித்ததான வெளிப்பாடு தாவீது கண்ணாலிலே இருந்தது. அவர் சொல்றாரு, வாசி சிஸ்டர், இயேசு கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொண்டு நம்பி வாழ்கிற யாவரும், புரியுதா? குமாரனுக்கும் கோபம் வருமா? ஒரு இடத்துல சொன்னாங்க, ரொம்ப நல்லவருங்க, அவர் ரொம்ப நியாயத்துக்கு நல்லவருங்க அப்படின்னாங்களாம். எதுக்குன்னு கேட்டேன். சிலுவையில் அச்சு கூட கோபம் எவ்வளோ பண்ணல பாருங்க. என்னது சொல்லுங்களேன் கொஞ்சம் ஜாலியா. சிலுவையில் அச்சு கூட என்னென்ன சித்திரவதை பண்ணி கூட கோபப்பட்ட இறங்கி ஒண்ணுமே பண்ணலங்க. அவ்வளோ நேரத்துக்கு நல்லவர். சத்தியத்தை அறியாம ஜனங்கள் பேசுறாங்க. ஆனால் குமாரனுக்கு கோபம் வந்தா அன்பு காமிக்கும் தெரியும், கோபம் வந்தா கரம் எடுத்து பின்னமும் தெரியும். அல்லேலூயா.
இன்றைக்கு இயேசுநாதரை நாம் எப்படி நினைத்துக்கோம்னா, நாம் என்ன பாவம் செஞ்சாலும் ரத்தத்தினால கழுவுவார் தான். மனம் திரும்பி அவர் இடத்துல போகும்பொழுது நிச்சயம் நம்ம பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தம் உள்ளவராய் மாற்றுவார். அதில் 100% எனக்கு நல்ல கருத்து இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அவர் கோபம் கொண்டாலும் நம்ம தாங்க முடியாது. ஏன் இதை சொல்லுகிறேன்? அநேகர் நியாயத்தை புரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக அன்பு என்பது தணிந்து போகும். ஒருவரை ஒருவர் வஞ்சிப்பார்கள், ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். தேசத்துக்கு தேசம், ஜனத்துக்கு ஜனம் விரோதமாய் மாற்றப்படும். எல்லாம் வேதம் சொல்லிவிட்டது. எல்லாம் தெரிந்தும் கூட நாம் பல நேரத்தில் நியாயத்தை மறந்து வாழ்வோம். உங்களுக்கு ஒன்னே ஒரு அன்பாய் சொல்லுகிறேன், நியாயம் எங்க நிற்குதோ அங்க நின்று. அதனால் நீங்கள் ஒதுக்கப்பட்டாலும் சரி, கைவிடப்பட்டாலும் சரி, புறக்கணிக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் எதுக்கு யூஸ் இல்லை என்று சொல்லி உங்களை தள்ளி வைத்தாலும் சரி, நியாயத்தின் பக்கம் தேவன் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயத்தை விசாரிக்கிற எளிமையானவனுக்கு, சிறுமையானவனுக்கு, திக்கற்றவனுக்கு நாம் நியாயத்தை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். அதான் வசனம் சொல்லுங்க. அந்த சுகமாய் நீங்கள் வாழும் பொழுதுதான் உங்களுக்கு ஒன்று தெரிந்திருக்கும், நான் அவரை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் வேறு ஒரு அறிவை, அவர் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவை அல்லது அறிந்து கொண்டிருக்கிற அறிவை வெளிப்படுத்துகிறார். வாசிங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகியும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறதற்கு தகுதியாகும்படிக்கு என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. ஆழமான இயேசுவினுடைய அன்பை அறிந்து கொள்வதற்காக அவர் சொல்லுகிற வார்த்தை தான் அது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணி அவரை அறிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு என்பது நமக்கு சாதாரணமாய் வந்துவிடாது. நாம் பாடுகளுக்குள் கடந்து போகும் பொழுதுதான் அவருடைய அறிவு நமக்கு வெளிப்படும். பாடுகளே இல்லைன்னு சொல்றாங்களா, உங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். பாடுகள் இல்லாத மனுஷன் இந்த பூமியில இருக்கவே முடியாது. அதற்கு முன் உதாரணமே இயேசு தான். அவர் பட்ட பாடுகளினாலே நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு பாடுகளுக்கு பிற்பாடு நாம் அவரை அறிகிற அந்த அறிவு, நம்மை நடத்தி வந்த அந்த வழிநடத்துதல், ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நம்மை காத்து வந்த சகல நன்மைகளை நாம் பார்க்கும் பொழுது அவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்று நாம் ஒரு நாள் சாட்சி சொல்லுவோம். சும்மாலாம் நம்மளுக்கு அறிவு வர, சும்மாலாம் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. என்னுடைய சாட்சி சொல்றேன். ஒரு 3-4 லட்சத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப கடன். என்னுடைய 28 வயசுலேயே சொல்றேன். 3-4 லட்சத்துக்கு மேலே 10 பைசா வட்டிக்கு நான் கஷ்டப்பட்டு கட்டுவேன். வீட்டு வாடகை கட்ட முடியாது, குழந்தைக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க முடியாது, சாப்பாடு இருக்காது. எப்பொழுதும் அனுதினமும் வெறும் புளியதுரை பவுடர் வாங்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிடுவோம். அரசாங்கத்தில் திறக்கப்பட்ட அம்மா உணவகத்தில் போய் வாங்கி வந்து சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். பயங்கரமான கஷ்டம், நெருக்கம். ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். கடனை கட்ட முடியல, வீடு வாடகை கட்டாதான் அட்வான்ஸ் எல்லாம் கழியுது. இருந்த சொந்த வண்டியை நான் விற்க நேர்ந்தது, எல்லா நகைகள் விற்க நேர்ந்தது. என் இடத்துல இருந்த சகலமும் என்னை விட்டு போயிற்று. ஆனால் கர்த்தர் மட்டுமே எங்களை காப்பாற்றி நடத்தி கொண்டே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எல்லாம் இழந்துட்டு நிற்கிறோமே. 4 வருடங்கள் மகா பெரிய உபத்திரவ காலங்கள் எங்கள் வருஷத்துல எல்லாம் இடத்துக்கு நிற்கிறோமே. உங்களுக்கு தான் உண்மையா ஊழியம் செய்யறேன், என்னை இதிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டீரோ, என்னுடைய கடன்கள் மாறாதா என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு ஜெபித்த நேரத்தில் ஒன்றே ஒன்று ஆண்டு சொன்னான். அமைதியா இருக்க தேவன் ஒரே ஒரு நாள் பேசினான், இவர்கள் எல்லாம் நான் நடத்தி வருகிற பாதை என்னுடைய மகிமையை நிச்சயம் ஒரு நாள் பார்ப்பார். நான் என்னை அறிவிக்கிற அறிவை உனக்கு கொடுத்து உன்னை என்னுடைய ஊழியக்காரனாய் அதிக வல்லமையோடு கூட நான் பயன்படுத்துவதற்கு பல பாடுகளையும் உபத்திரவங்களையும் நான் உன்னை சகிக்கும்படிக்கு அனுமதித்தேன். சகித்தோம். இன்றைக்கு தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தினாலே நான் நிரக்க பெற்றிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரத்தில் சுகவீனங்கள் வரும்,
சில பிசாசு கேஸெல்லாம் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும்பொழுது அதில் நம்ம ஜெபிப்போம். இல்லைனா ஏதோ ஒரு தேவனுடைய அனுமதி இல்லாத இடத்துக்கு போயிட்டு வந்த உடனே சில உடல் உபாதைகள் வரும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அந்த நேரத்தில் பலவீனப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த வழிகளுக்கும் நான் உன்னை நடத்தி உன்னை உயிரோடு நிற்க வைத்து உன்னை பலப்படுத்தி உன்னை அநேக ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சாட்சியாக நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். இந்த பாடுகள் எல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா அவரை அறிந்து கொள்கிற அறிவு வளராகும். உங்கள் வாழ்க்கையில நீதி நியாயத்தை செய்யும் பொழுது அவரை அறிய முடியும். பாடுகள் வழியாய் போகும்பொழுது அவருடைய அன்பை ருசிக்க முடியும். அவர் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் நடந்து போகும் பொழுதெல்லாம் பல நேரத்தில் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு தெளிவாய் வெளிப்படும். ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற சொப்பனங்கள் வெளிப்படும். ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற தரிசனங்கள் வெளிப்படும். நம்பிக்கை ஊட்டுகிற வாக்கு தத்துவங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் பல நேரத்தில் ஆண்டவர்களோடு கூட இடைப்படுவார். பாடுகளை அனுபவித்து போகும்போது எங்க ஊழியர் சொன்னார் ஒரு முறை, என் ஆவிக்குரிய தலைமை, தம்பி பாடுகள் போதாண்டவரை எடுத்துன்னு சொல்றாரு. போதாண்டவர் சொல்லவே சொல்றாரு, ஊழியர் முடிஞ்சிடுவார். பாடுகள் வந்தாலும் என் பரமனை காப்பாற்றி நடத்துவார் என்கின்ற விசுவாசத்தோடு கூட வாழ ஆரம்பி. ஆண்டவர் மகிமை மீது மகிமை கொடுத்து உன்னை ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவார் என்று ஊழியர் சொல்லுவார். இன்றைக்கு நாங்கள் தாண்டி வந்த எல்லைகள் என்பது என்னுடைய வயதுக்கு இது அதிகம்தான். பயங்கரமான பாதையில தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் ஒன்று இதில் நன்மை பெற்றிருக்கிறோம், நான் அவரை அறிகிற அறிவிலை மறந்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவின் மேன்மை என்பது எங்கள் வாழ்க்கையில ஒரு வருகிற எந்த பாடுகளும் துன்பங்களும் கண்ணீரும் வேதனைகளும் ஒன்றும் எங்களை கவலைக்குள்ளாக்கி எங்களை வீழ்த்தவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அதன் மீது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு பரம ராஜ்யத்தை நோக்கி நித்தியத்தை நோக்கி கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் அவரை அறிகிறார். பரலோகம் நம்ம இப்படிதான் பார்த்துட்டு, என்ன பாடு வந்தால் நம்ம விட்டுறானா, சோறு வந்தா விட்டுறானா, கஷ்டம் வந்தா விட்டுறானா, கடல்ல மாட்டிக்கிட்டானா நம்மளை விட்டுறானா, இப்படிலாம் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். எதுவும் நம்மை சேதப்படுத்தாது என்று சொல்லி நாம் யோர்தானை நோக்கி, யோர்தானை தாண்டி, செங்கடலை தாண்டி கானானை நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இதைதான் நான் சொல்ல சொன்னான். என்னை நம்பி இருக்க சொல்லு. ஹலோ, என்னை நம்பி இருக்க சொல்லு. ஏன்னா நான் உங்களை நம்பி இருக்கிறேன். ஏசப்பாவுக்கு உங்கள் மேலே கொள்ள பிரியம். அதை முதல்ல நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க. இந்த உலகத்தில் உங்கள் மனைவி அன்பு காட்டாமல் இருக்கலாம், உங்கள் கணவன் அன்பு காட்டாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் அன்பு காட்டாமல் இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர்கள் அன்பு காட்டாமல் இருக்கலாம். எதையும் கவலைப்படாது. உங்கள் மீது எப்போதும் வைத்த அன்பை குறையாமல் வைத்திருக்கிற ஒரே ஒரு நாயகன். நல்லதா கையை தட்டுங்கள தேவன் ஜனமே, ஓம்பு பிடிச்ச ஜனமே, இயேசுநாதர் தான் உங்களை நேசிக்கிறா சொல்றேன். நான் வளர்ந்த ஊழியர் தீர்க்கதரிசி. அவர் காலையில் இருக்க என்ன பண்ணுவார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் குட் மார்னிங் ஃபர்ஸ்ட். கொஞ்ச நேரம் தாண்டி போகும்போது பல்லெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டு, ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ் ஐ லவ் யூ சொல்லிட்டே இருப்பார். எனக்கு அப்போ தெரியல, நான் அப்போ கொஞ்சம் வளர்ற டைம், எனக்கு அது தெரியல. அது நான் ஒரு நாள் 2 நாள் ட்ரை பண்ணி பார்த்தா வரல. ஆனால் இன்றைக்கு என் இயேசுவை அறிகிற அறிவினால் நான் வளர்ந்து கொண்டே இருக்க நான் 2 நாளும் சரி, நடந்தாலும் சரி, போனாலும் சரி, உட்காந்து சரி, படுத்தாலும் சரி, அவரை பார்த்து அன்பு கூர்ந்து ஐ லவ் யூ ஜீசஸ் என்று சொல்லுகிற அளவுக்கு என்னை ஆவியானவர் அதிகமாய் ஆவியிலே அனல் கொண்டு, ஆவியிலே பலன் கொண்டு, ஆவியிலே தேவனுடைய அறிவை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வளர்க்க 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 என் ஆண்டவரை நான் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறேன். இதுதான் பரலோகம் நம்ம மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. இனிமேல் டெய்லி இயேசுவை பார்த்துன்னா சொல்லுங்க, ஓ டேஷ் போச்சு பாருங்களே, அதெல்லாம் பொய். இயேசு மட்டும்தான் மெய். அல்லேலூயா. இயேசுவை எப்போதும் நேசியுங்கள். இயேசு வரப்போகிற அந்த நாட்களை அதிக தீவிரமாய், அதிக ஆழமாய் பேசிக்கொண்டே இருங்கள். எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா. ஒட்டப்புதா உங்க அன்பு பெருசாகவே
வாயை தந்து பாருங்க, வேறு பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு அன்பு கொண்டு எப்போது வருவீரையா என் உள்ளம் கேட்குதையா அனைத்தையும் செய்து ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து. அவருடைய மகிமையை நான் உணர்கிறேன். அவருடைய அன்பின் நேசக்கரம், அவருடைய அன்பின் கொடியானது நம் மீது படர்ந்திருக்கிறதை நான் ஆவியிலே பார்க்கிறேன். ரேபாலா ஷக்கா ராபாலா ஷா மல்கராத்தி நீக்கல் பரோ மல்கரா ஷக்கரதே அல்குரோதயா கனதா இப்போது வருவீரையா என் உள்ளம் ஏறுதையா என் ஆத்மா என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என் இயேசு வாழ்கிறார். அன்பு இருந்தா பாட்டு வந்துட்டே இருக்கும், சத்தம் வரல. எங்களுக்கு இருக்கிறப்போ சோதனையே போதும், பாட்டு வேற யாரும் ஒரு வேதனை. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இப்படி பண்ணிக்கிட்டே இருங்கல்ல. அந்த பரலோகம் திடீர்னு ஒரு நாள் பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பும் பொழுது ஒரு நொடி பொழுதுல நம்ம அப்படி டப்புன்னு கண்ணை மூடி தரதுக்குள்ள மேலே இருக்கும். கையை தட்டி பாதி பேர் கையை தட்டலையா தெரியுமா? இப்போதானே நான் பேங்க்ல லோன் அப்ரூவ் போட்டிருக்கிறேன். அது லோன் வர டைம்ல இயேசு நட வேண்டாம், அம்போன்னு போயிடுங்க. இது நித்தியம் அல்ல, அது ஒன்றே நித்தியம். நல்ல கையை தட்டு. அல்லேலூயா. பரலோகத்தினுடைய நம்பிக்கை முதல் காரியம் அவரை அறிகிற அறிவு. அடுத்த வசனம் கொலைசீர் 1ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க. தேவச்சனங்கள் இதை அதிகமாய் மறந்து அல்லது இழந்து வாழுகிற காரியத்தை பவுல் ஞாபகப்படுத்தி தெளிவுபடுத்தி எழுதுகிறார். மறுபடியும் வாசி சிஸ்டர். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தோம். லிசன். முதல் காரியம் பார்த்தோம், அவரை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பரலோகம் நம்மை நம்பி இருக்கிறது என்று சொல்லி நியாயம், தேவனுக்கு முன்பதாக வாழ வேண்டிய வாழ்வு. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? தேவனுடைய அறிவு, அவரை அறிந்து கொள்ள வேண்டியதான பாடுகளின் மேன்மையாய் கருதி அவரையே நாம் நம்பி இருக்கிற அந்த வாழ்வை பரலோகம் நம்புகிறது என்று பார்த்தோம். இரண்டாவது, நற்கிரியைகளை நாம் இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்கிற நாளளவும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று பரலோகம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் மாசத்துல தான் இதை நிறைய சர்ச்சில் சொல்லுவாங்க. உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஏழைகளை நினைவு கூறுங்கள், ஏழைக்கு சோறு போடுங்கள், ஏழைக்கு உதவுங்கள், இதெல்லாம் கிறிஸ்துமஸ் டைம்ல சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, என் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து மீதம் இருக்கும் அல்லவா, அந்த மீதத்தை மற்ற ஒரு ஏழைக்கு, உங்களை அறியாத, நல்ல கவனிங்க, உங்களை அறியாத ஒரு ஏழைக்கு உதவுங்கள். நற்கிரியைகளை வெளிப்படுத்துங்கள். உங்கள் சொந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் அல்லது உங்களை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்களும் சூழ்நிலைகள் அவர்களை சந்திக்க அவர்களுக்கு உதவியும் ஒன்று வரும் பொழுது நீங்கள் அவருக்கு உதவியை செய்யுங்கள். ஆண்டவரத்தில் மலை பிரசங்கத்தில் ரொம்ப அருமையான ஆண்டவர் நிறைய விஷயம் சொல்லுவார். இந்த சிறியர்கள் எவனுக்கு எதை செய்தீர்களோ அதை சத்தமா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, மனுஷன் முகத்தை பார்த்து இவனுக்கு தான் நம்ம செஞ்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம செய்வது நம்மை அறியாத
இயேசுவை அறியாத ஒரு மனிதனுக்கு செய்கிற அந்த ஒரு சின்ன கிரியை என் இயேசுவுக்கு செய்கிறதாய் மாறும். கையை தட்டி அதை இயேசுநாதன் வலியுறுத்துகிறார். வாசியுங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட நற்கிரிகளை உதவிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் நற்கிரியின் வெளிச்சம் அவர்கள் முன்பாக. அப்படின்னா என்னன்னா, இருந்தாலும் இல்லைனாலும் உதவி செய்கிற அல்லது கொடுக்கிற அல்லது தாங்குகிற அல்லது ஓடி உழைக்கிற எந்த ஒரு நற்கிரியையும் வெளிச்சமாகவே இருக்கும். அவங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் பிரதர் என்னன்னா நினைச்சா பார்க்குறாங்க, எனக்கு வந்த கெடுதல் தான் மிச்சம், என்னை அவங்க தூஷித்தது தான் மிச்சம், என்னை அவர்கள் உதாசீனப்படுத்துறது தான் மிச்சம், என்னை காயப்படுத்துறது தான் மிச்சம் என்று சொல்லி நின்று விடாதீர்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை சொல்ற மாதிரி நற்கிரியைகளை அவ்வப்போது செய்து விடுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமாய் பிரதானமாய் பார்க்கப்பட்ட ஒரு காரியம், அப்படியே ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்னோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அநேக மிஷனரிமார்கள் இங்கே வந்து மருத்துவத்தை, படிப்பை, உணவு பரிமாற்றத்தை அல்லது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார்கள். அதில் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. அந்த அன்பை பார்த்து சொல்லுங்க. ஒரு சிலர் தேவைக்காக மாறினவர்களும் உண்டு. இன்றைக்கு அந்த வெள்ளைக்காரர் செஞ்சாங்க, அந்த சர்ச்சை செஞ்சது, அவங்க செஞ்சாங்க என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரலோகம் உங்களை நோக்கி இருக்கிற ஒரே ஒரு நோக்கம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன பண்றோம்? இங்க கேட்டுட்டு விட்டுட்டு வாங்க. அப்படி அல்ல. எப்பவுமே இயேசுநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஊழியர் சொல்றேன், செய்ய முடியாத ஒன்றையும் நமக்கு சொல்லவே மாட்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களால செய்ய முடிந்த காரியத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லைன்னா செய்ய சொல்லுவாங்க. உங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்தையும் சொல்லவே மாட்டார். அவருக்கு தெரியும். ஏன்னா வேறு தெளிவாக சொல்லுது, அவர் தாமே நம்மளை கூட சரீரத்தில் எல்லாவற்றிலும் பாடுகளை அனுபவித்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு மேலே போயிட்டாங்க. நம்மையும் அதுதான் சொன்னார். வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர் எதுக்கு இதை சொன்னாரு, அவர் என்ன பண்ணாருன்றதை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 32. இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினால் அநேக நற்கிரியைகளை நான் காண்பித்தேன். அப்போஸ்தலர் 10:38 அழகா சொல்லுது, தேவன் அவரை பரிசுத்தாவினால் நிறைந்தவராய், வல்லமையினால் நிறைந்தவராய், பிசாசின் கிரியைகளில் இருக்கிற எல்லா சடங்களையும் விடுதலையாக்கினார். கிராமமாய் அவர் போன பட்டணங்களில் கூட நற்கிரியை செய்து கொண்டு நன்மை செய்தவராய் சுற்றிட்டு இருந்தார். கைகளை தட்டி அல்லேலூயா. அப்போ அவர் செஞ்சிருக்கிறார்னா, அவர் சொல்லியிருக்கிறார்னா நம்மாலே செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றேன், காலையில எனக்கு ஜெப நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க போதகருடைய ஐக்கியத்தோடு நான் சொல்ற விஷயத்தை செய்யுங்க. ஏழ்மையால் உண்மையோடு ஊழியம் செய்கிற கஷ்டப்படுவாங்க. நல்ல கவனிங்க. உண்மையிலே கண்ணுக்கு தெரிஞ்சு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம, ஒரு வீட்டு வாடகை கட்ட முடியாம, அல்லது ஊழியரோ ஊழியக்கார அம்மாவோ இல்லை அவங்களுடைய பிள்ளைகளோ சுகவினத்தில் இருப்பாங்க. அந்த உண்மையான ஊழியக்காரருக்கு உதவி செய்ய நீங்க டைரக்டா செய்யாதீங்க. உங்க போதகருடைய நாலேஜோட வழிநடத்துகளோடு உதவி செய்யுங்க. காரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்கிற எந்த ஒரு ஊழியக்காரர் நீங்க செய்தாலும் அது அவருக்கு செய்து உங்களுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கீங்க அர்த்தம். எனக்கு தெளிவான ஒரு உணர்த்தினார். என் பிள்ளைகிட்ட போய் சொல்லு,
கஷ்டப்படுகிற, பாடுகளை அனுபவித்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற உத்தமமுள்ள ஊழியர்களை கண்டறிந்து அவர் போதகரோடு கூட அவர்கள் பயணித்து அந்த உதவிகளை செய்ய சொல்லு. நீங்களா உங்க பார்வையில் உங்க நாலேஜ் போய் பண்ணாதீங்க. அது சபைக்கு நம்ம கீழ்ப்படியாம செய்யற ஒரு காரியம். சபையினுடைய போதகருடைய நாலேஜோட அந்த அந்த ஆலோசனையோட எல்லாமே நீங்க முன் வந்து போதகரை முன்னாடி நிற்க வச்சு செய்யுங்க. நீங்களா செஞ்சு பெருமையில விழுந்துறாங்க. ஹலோ, கேக்குதா? நற்கிரியைகளை செய்யும்படிக்கு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருங்கள். சோர்ந்து போயிடாது. நற்கிரியைகளை செய்யறதுல நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று பவுல் எழுதுகிறான். பல நேரத்தில் வருகிற உங்களுடைய எல்லா விதமான உதவிகள் உங்களுக்கு போதும் என்கின்ற ஒரு நிறைவு வந்து மீதம் மீறும் பொழுது அதை எடுத்து போய் யாராவது கொடுத்துருங்க. அதை பரலோகம் வெளிச்சமாய் பார்த்து கொண்டிருக்காங்க. அதை பரலோகம் நம்பிக்கையோடு நம்பிக்கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு தண்டையார்பேட்டில் ஒரு சகோதரர் கடனின் உச்சத்தில் இருந்து வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு குழந்தைக்கு ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியாமல் மரணத்தை முன்குறித்து விட்டார்கள். அந்த குழந்தைக்கு இவங்களுக்கும் குழந்தைக்கு மட்டும் ஒரு சாப்பாடு வாங்கி அந்த சாப்பாடுலேயே விஷத்தை கலந்து சாப்பிட்றலாம், முடிச்சிடலாம் கதைன்னு சொல்லிட்டு விஷத்தை வாங்கி அந்த குழந்தைக்கு தெரியாமல் ஊற்றிட்டு சாப்பாடு வச்சு முதல்ல குழந்தைக்கு ஊட்டுற நேரத்தில் கதவு தட்ட சத்தம். யாரோ சாப்பாடு மீந்துச்சுங்க மண்டபத்தில். சாப்பாடுக்கு வந்து கொடுத்தேன், ஏன்னா அப்போ சாப்பாடுக்கு வழி இல்லை. சாப்பாடுக்கு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போகும்போது நீங்கள் யாருக்கு எடுத்து, நான் அந்த சர்ச்சோடைய பாஸ்டர் தான், நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் அந்த சர்ச்சுக்கு போனார். போய் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் இங்கே சொல்லி ஷோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு சம்மந்தமில்லாத வேறு ஒரு இடத்துலேருந்து வேறு ஒரு பணத்தின் தேவையாக சந்தித்து அவருக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கத்துறவர் விடுதலையாக்கினார். ஆமாம், எனக்கு நடந்தது யாரோ நடந்திருக்கேன். தேவனுடைய அற்புதம் என்பது எப்பொழுது எப்படி நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் செய்கிற கிரியைகளை, நற்கிரியைகளை, நன்மைகளை, உதவிகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய வெளிச்சமானது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிச்சிடலாமே, எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னுடைய நேரம் முடிஞ்சிச்சு. 2 பாயிண்டோடு முடிச்சிடுறேன். நீங்கள் பரலோகத்தினுடைய நம்பிக்கையின் பிரஜைகளாக இருக்கிறீர்கள். எல்லா கண்ணை மூடி ஆண்டவரோடு கூட பேசுங்க. இது ஆண்டவரோடு கூட இருக்கிற நேரம், ஆவியானவரோடு கூட நீங்கள் பேசுகிற நேரம். உங்கள் தவறுகளை ஆண்டவர் எப்பொழுதும் சுட்டி காட்டி உங்களை சீர்படுத்த, அவருடைய சிந்தைக்கு நேராக நீங்கள் மாற உங்களை ஆண்டவர் எதிர்நோக்கி இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து உங்கள் குறைவுகளையும் உங்கள் தவறுகளையும், சொல்லப்போனால் தேவனை மீறி செய்த சில பாவங்களையும் நீங்கள் விட்டு விலகி பரலோகம் நான் பாவம் செய்யாதவனாய் வாழும்படிக்கு விரும்புகிறது என்பதை நம்பி ஆண்டவரோடு கூட வாழும். இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில பாவ சுவாபங்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். பாவத்தின் சுவாபங்கள், பாவத்தின் கூறுகள் பல நேரத்திலே உங்களை பற்றி பிடித்து சில தவறுகளுக்கு நேராக உங்களை நடத்துகிறது. பரலோகம் உங்களை பார்க்குது சிஸ்டர், பரலோகம் உங்களை பார்க்குது பிரதர். நீங்கள் பரலோகத்தினுடைய பிரஜைகள், பிள்ளைகள், பிதாவின் பிள்ளைகள், குமாரனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். உங்களை பரலோகம் கண்ணோக்கி இருக்கிறதை நீங்கள் ஆவியிலே உணருங்கள், உங்கள் ஆத்துமாவிலே உணருங்கள், உங்கள் சரீரத்திலே தேவ வல்லமையை உணருங்கள். என்னிடத்திலே காணப்படுகிற குறைவுகளை ஆண்டவரே இன்றைக்கு என்னை விட்டு அகற்றி அதை எடுத்து போட்டு புதிய வருஷத்திற்குள் புதிய மனிதனா, புதிய தேவனுடைய சாயலை கரித்தவனா, தேவ சமூகத்திலே தேவ பிரசனத்தை அனுபவித்துக் கொண்டு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு 2025ஆம் ஆண்டில் காலடிகளை வைக்க தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய அன்பினாலே கர்த்தரை பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே
என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. இனி உம்மை காயப்படுத்துகிற, உம்மை துக்கப்படுத்துகிற, உம்மை வேதனைப்படுத்துகிற எல்லா வழிகளை விட்டு நான் விலகுகிறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத என் பாவங்களை நான் அறவே வெறுக்கிறேன். வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை நீர் பரிசுத்தமாக்குவீராக. நான் பரலோகத்தினுடைய பிள்ளை என்பதை இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் நினைத்து பரலோகத்திற்கு ஏற்றவனாய் பரலோகம் விரும்பி கற்றுக் கொடுத்த சத்தியத்தின்படி அவரை அறிகிற அறிவில் நியாயத்தை பேசுவேன், தேவ நீதியை பேசுவேன், வசனத்தை கடைபிடிப்பேன், ஆண்டவரத்தில் அன்பு கூறுவேன், ஆண்டவரத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்வேன். பல பாடுகள் நடுவிலும், பல வேதனையான சூழ்நிலைகள் நடுவிலும் என் இயேசுவை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாக நான் பக்தி விருத்தி அடைவதற்கு ஆவியானவர் எனக்கு கிருபை தருவீராக. பரலோகத்தினுடைய நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் பரலோகம் என்னை கவனிக்கிறது, பார்க்கிறது என்பதை உணர்ந்தவனாக பரலோகத்தினுடைய எஜமானன் வைத்திருக்கிற நம்பிக்கையை இனி ஒரு துளி அளவு கூட நான் அசட்டை செய்யாதபடிக்கு இனி அவருக்காக மட்டுமே நான் வாழ்வேன். நித்திய காணானை நோக்கி நான் நடப்பேன். நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டேன் என்பதை அறிந்திருக்கிறேன். மனுஷர்களுக்கு முன்பதாக என்னுடைய வெளிச்சமாகிய நற்கிரியைகளை நாள்தோறும் செய்வேன். வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும்படிக்கு உம்மை அறிகிற அறிவும் நற்கிரியைகளை செய்கிற வாழ்வும் இணைந்து வாழ என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்திலே இருதயத்திலே கைகளை வைத்து ஒரு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இனி நான் உம்மை அறிகிற அறிவினை நிரப்பப்பட்டு வாழுவேன். இனி நான் பரலோகத்தினுடைய நம்பிக்கை நிறைவேற்றுகிற நற்கிரியைகளை செய்கிற தேவ பிள்ளையா நான் வாழுவேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று சொல்லி அர்ப்பணித்தே அப்படியே கண்ண முடியலாம். அர்ப்பணித்தே